अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। எல்லாரும் சத்தமா 3 மணி ஸலவாத் சொல்லுங்க எல்லாரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சத்தமா சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக். இன்னும் சத்தமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ila சொல்லுங்க. wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم وصدق وصدق وبلغ رسوله النبي الكريم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்த ஊரின் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தகுதிமிக்க தலைவர் ஜனாப் முஹியுத்தீன் மரைக்காயர் எஜமான் அவர்களே, நான் ஏன் அவர்களை தகுதிமிக்க என்ற வார்த்தையை நான் சொன்னேன் என்றால், உங்களுக்கு மத்தியிலே நான் என்ன சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருந்தேனோ அதையெல்லாம் அப்படியே வரிசையாக எஜமான் அவர்கள் அங்கே சொன்னார்கள் மேடையில். நான் என்ன சொல்ல வந்தேனோ, இந்த மதரசா சம்பந்தமாக என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் அவர்களே பேசி முடித்து விட்டது போன்று தெரிந்தது. மதரசாவின் சிறப்பு, இந்த மாணவருடைய சுறுசுறுப்பு, இன்று பார்த்தால் ஊரே ஈது பெருநாள் போன்று இருந்தது என்று அந்த மக்களுடைய மகிழ்ச்சியை பற்றியும், இங்கே மாணவர்கள் செய்து வந்த அந்த அவருடைய சேவை, அவருடைய அந்த படைப்புகளை பற்றியும், அதற்கடுத்து இந்த மதரசாவுக்கு இந்த மதரசா இந்த ஊருக்கு எவ்வளோ தேவை என்பதை பற்றியும், அதே போன்று இந்த மதரசாவுக்கு ஊர் மக்கள் செய்ய வேண்டிய உதவியை பற்றியும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த மதரசா பற்றி என்னென்ன நம்ம சொல்ல நினச்சோமோ எல்லாமே அல்லாஹ் அவங்க வாயில் வெளியாக்கிட்டான். ஒரு அல்லாஹ் தான் பேசுகிறான், பேசக்கூடிய அல்லாஹ் ஒருத்தன் தான். இந்த நாக்கில் பேசும்போது அல்லாஹ்ல அந்த நாக்கிலே அதே செய்தி தான் சொன்னான். அதே செய்தி தான் நானும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த மதரசாவுடைய உயர்வு, இந்த மதரசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய ஆதரவு, இந்த மதரசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகள். ஊர் நிர்வாகம், பள்ளிவாசல் நிர்வாகம், பள்ளிவாசலுடைய தலைவர், இவங்க என்ன செய்வாங்க? பள்ளிவாசலை எவ்வளோ சிறப்பாக கட்ட முடியுமோ கட்டுவாங்க. என்ன அழகான டைல்ஸ் போட முடியும், ஏசி போடலாமா, மினாரா எவ்வளோ அழகாக கட்டலாம். பள்ளிவாசலை உருவாக்குபவர்கள் ஊர் நிர்வாகத்தினர். ஆனால் பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் இந்த உலமாக்கள் தான். இவங்க இந்த மாதிரி மக்தப மாணவர்கள் இருந்தே சின்ன வயசுலேருந்தே மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா தான் பள்ளிவாசலில் ஃபுல்லாக ஆள் வரும். இல்லையா, ஃபஜ்ருக்கு 4 பேர், லுஹருக்கு 3 பேர் தான் வருவாங்க. பள்ளிவாசலை உருவாக்குபவர்கள் ஊர் நிர்வாகிகளும் தலைவர்களும் என்றால், அந்த பள்ளியில் தொழக்கூடியவர்களை உருவாக்குபவர்கள் இந்த உலமாக்கள் தான். இந்த உலமாக்கள் செய்யக்கூடிய சேவை அவ்வளோ பெருசு. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்கள் அனைவரிலும் மேலானவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் அனைவரிலும் மேலானவர்னு யாரு? இப்போ இந்த ஊரில் நம்ம 1000 பேர் இருக்கிறோம், 1000 பேரில் மேலானவர் யாரு அப்படின்னு சொன்னால்
நாம் சொல்லலாம் காசு பணத்தில் எடுத்தால் இவர் மேலானவருங்க, இவர் எப்படி 50 கோடி வச்சுருப்பார். நிலப்புலங்களில் வச்சா இவர் மேலானவர், இவர்கிட்ட ஒரு 10 ஏக்கரா இருக்குது. கல்வியில் வச்சா இவர் பெரிய டிகிரி வாங்கியிருக்கார், மேலானவர் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் ரசூலிடத்தில் மேலானவர் யார் என்றால், குர்ஆனை யார் தானும் கற்று அந்த ஊரிலே மற்றவர்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கிறாரோ, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அவர்தான் மேலானவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு சிறந்த பணி இது, எவ்வளவு உயர்வான பணி இது அன்பர்களே. இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உபயோகம் தரக்கூடிய ஒரு 4 விஷயத்தை நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அடுத்து பரிசளிப்பு விழா இருக்கிறது, அதுக்கடுத்து நாம் தபுரூக் வழக்கு இருக்கிறார்கள், அதற்கடுத்து துவா இருக்கிறது, சிறப்பான துவா நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு பின்பு நாம் எல்லாம் விடைபெற்று செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் கருணை, நேற்று வரை மழை பொழிந்தது. இந்த பெரியோர்கள் நீங்கள்லாம் செஞ்ச துவா, தாய்மார்கள்லாம் செஞ்ச துவா, என் புள்ள அழகான செஞ்சு வச்சிருக்கிறாரு, நினைஞ்சு போயிடக்கூடாதுன்னு துவா செஞ்சாங்களோ என்னவோ, அல்லாஹ் இன்று மழையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான். மழை பொழிவதும் அல்லாஹ்வுடைய அருள், மழையை இந்த மாதிரி விழாக்களுக்காக நிப்பாட்டி வைக்கிறதும் அல்லாஹ்வுடைய அருள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான அளவு மழையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அன்பர்களே, 4 விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாம் கவனிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இதை செய்தால் நம்முடைய 2 உலக வாழ்க்கையும் ஜெயம் பெறும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நல்லது. 1வது என்ன, நமது வாழ்க்கையில் ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டும், காசு பணம் அதிகமாக வேணும், செல்வம் அதிகமாக வேணும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? 1. 2வது வழி சொல்கிறேன் கேட்டுங்க. அது என்ன? மறந்து போச்சு, எழுதி வச்சேன்னாலும். 2வது, நம்ம வாழ்க்கையில் வியாதி, கஷ்ட நஷ்டம், நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? எல்லாரும் வீட்லேயும் கஷ்ட நஷ்டம், ஒருத்தருக்கு வியாதி, ஒருத்தருக்கு சின்ன வியாதிகள், பெரிய வியாதிகள் வருது. இதுக்கு என்ன வழி? 3வது, வாழ்க்கையில் மன நிம்மதிக்கு என்ன வழி? 4வது, கடன் இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமல் மூத்தா போகணும், பிறருக்கு நம்மால் தொந்தரவு இல்லாமல் மூத்தா போகணும். இதுக்கு என்ன வழி? இந்த 4 விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. 1வது ரிஸ்க். ரிஸ்க் என்று சொன்னால் வெறும் காசு பணம் மட்டும் இல்லை, வீடு, மனைவி, பிள்ளைகள். உனக்கு நல்ல மனைவி கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க் தான். ஒரு பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க் தான். உனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க் தான். நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் ரிஸ்க் தான். நல்ல ஆஃபீத்து வரணும், சலாமத்து வரணும், என்னவெல்லாம் உங்களுக்கு ஊரில் மதிப்பு வேணும், கண்ணியம் வேணும், எல்லாமே ரிஸ்க் தான். கல்யாணம் மேய்ச்சி சாலியான குழந்தைங்க வேணும், பிள்ளைங்க வேணும், அதுவும் ரிஸ்க் தான். ரிஸ்க்ன்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. அதனால நம்ம துஆ செய்வோம், அல்லாஹ் மர்சுக்னா இல்மத் தௌஹீத் கேட்குறோம் இல்லை, அல்லாஹ் மர்சுக்னா இல்மன் நாஃபியா, பலன் தரக்கூடிய இல்மை எங்களுக்கு ரிஸ்க்காக கொடு. அப்போ நல்ல புத்தியும் ரிஸ்க் தான், உயர்ந்த அறிவும் ரிஸ்க் தான். இந்த எல்லா ரிஸ்க்கும் அல்லாஹ் தஆலா எதில் வச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த எல்லா ரிஸ்க்கும் அல்லாஹ் எதில் வச்சிருக்கான் தெரியுமா? 5 நேர தொழுகைகளை, ஃபர்தான தொழுகைகளை பேணுதலாக எந்த குடும்பம் தொழுகிறதோ அந்த குடும்பத்துக்கு எல்லா ரிஸ்க்கும் அல்லாஹ் தருவான். நான் ஏன் எந்த மனுஷன்னு சொல்லலை, எந்த மனிதன் தொழுகிறானோ, எந்த ஆண் தொழுகிறானோ, எந்த பெண் தொழுகிறானோ அப்படி சொல்லலை, எந்த குடும்பம் தொழுகிறதோ. ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, அம்மா, அத்தா, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் 4 பேர் தொழுகிறாங்க. ஒரே ஒரு நபர் தொழுகையிலே சரியாக இல்லாவிட்டாலும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு வரக்கூடிய பரக்கத்தை நான் நிப்பாட்டி வச்சிடறான். நல்லா விளங்கிங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் ஒழுங்காக தொழுவு போயிடுறாருங்க, பிள்ளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க. சில வீட்டில் போய் பெரியவங்களை கேட்டால் எப்படிங்க தொழுகலாம், எப்படி? என் பொஞ்சாதி தஹஜ்ஜுதெல்லாம் தொழுவா, ஒரு தொழுகை விட மாட்டான். நான் இப்படி ரம்ஜான் இதுக்கு ரம்ஜானில் போயிடுவேன், ஜும்மாவுக்கு போயிடுவேன், மற்ற நேரம்லாம் இல்லை. அப்போ உங்கள் பஞ்சாயத்து சொர்க்கம் போனால் போட்டோம், நீ போக தேவைன்னு அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. என் பஞ்சாயத்து சொர்க்கம் போட்டு நான் கொஞ்சம் லேட்டாக போய்க்கிறேன், அப்படி அர்த்தமா என்னன்னு தெரியலையே. நினைஞ்சுங்களா? அப்போ அந்த வீட்டில் பரக்கத்து வருமா? வராது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தாரை தொழுகும்படி நீ ஏவு, வஸ்தபிர் அலைஹா, நீயும் அதிலே நிலைத்திரு, லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்க் விஷயத்தில் நான் வந்துட்டு எதுவும் கேட்கல, நஹ்னு நர்சுகுகும், உனக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாம் நான் தரேன். பாருங்க, நீ வெளியில் போய் அஜித் மாரோட துவா செய்யுங்கன்னு சொல்லவே தேவையில்லை.
எல்லாமே அல்லாஹ் கொடுத்துட்றான். என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், என் மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும். தொழுக சொல்லியா முதல்ல உன் பையனை தொழுக சொல்லு, அல்லாஹ் தருவான். நல்ல தொழில் கிடைக்கணும், பாஸ்போர்ட் வரணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், தொழுக சொல்லு உன் பையனையும் உன் பொண்ணையும். ஒரு ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் உனக்கு இருந்த கட்டளையை நீ முறைப்படி செய்வாயானால் உனக்கு ரிஸ்க் தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் முறைப்படி செய்வோம். நீ அல்லாஹ் சொன்ன வேலையை ஒண்ணுமே செய்ய மாட்ட, இவர் அல்லாஹ்ட்ட கேட்பாரா, அல்லாஹ் கொடுத்துடணுமா? அதே இதே எப்படி இருக்கு? கணவன் சொல்லுகிற பேச்சையெல்லாம் மனைவி கேட்டால், மனைவி சொல்கிற பேச்சையெல்லாம் கணவன் கேட்பான். காலையில் இட்லி சுட்டு கொடு, அந்த அம்மா சுட்டு கொடு, சாயா போட்டு கொடு, என் ட்ரெஸ்ஸை துவைச்சு கொடு, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, எங்கே வரும்போது எனக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வாங்க, பிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு வரேன். ஏன்? நான் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றினாய், எனவே நீ சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் கணவன் சொல்வார். கணவன் சொன்ன பேச்சை எதுவும் மனைவி நிறைவேற்றுவதே இல்லை. இட்லி சுட்டு கொடு, நீங்களும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்க, சாயா போட்டு கொடு, முடியவே முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, துணி துவைச்சு கொடு, நீயே போட்டு துவைச்சு, நான் ஏன் துவைச்சு கொடுப்பேன். இப்போ சொல்கிறார் எனக்கு செருப்பு வாங்கிட்டு வான்னு, விளக்கமாக வாங்கிட்டு உதைக்கிறதுக்கு. செருப்பு வாங்கிட்டுருமா? செருப்பு வாங்கிட்டு தர முடியாது, செருப்பில் வேணால் தர்றேன். இந்த மாதிரி நான் சொன்ன ஒன்றுமே செய்யாதான், இது சொன்னால் நான் செய்யணுமா, எனக்கு வேலையை பார்த்துட்டு போ சொல்லுவானா மாட்டானா கோவக்கார கணவனாக இருந்தா. அன்பர்களே, இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டால், நாம் அல்லாஹ் சொல்கிற பேச்சு ஒன்றையுமே செய்ய மாட்டார் இவர். நீ தொழுகு, உன் பிள்ளைங்களை தொழுகு சொல்லு, நீ காலைல குரான் ஓது, ஃபஜ்ர் தொழுது குரான் ஓது, இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் நாம சொல்லுவோம் அல்லாஹ் செய்யணும். யா அல்லாஹ் ஊடு கொடுத்துரு. என்னங்க ஒரு வருஷமா அல்லாட்ட ஊடு கேட்குறேன், தர மாட்டான். ஒரு வருஷமா அல்லாட்ட என் குழந்தை கேட்குறேன், அல்ல குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் சொன்ன பேச்சு நான் செய்ய மாட்டேன், நான் சொன்ன பேச்சுல அல்லாஹ் செய்யணும். நடக்கவே நடக்காது. நீ அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் உன்னுடைய பேச்சை அல்லாஹ் ஜல்ல ஷாதுல கேட்பான். நீ கை ஏந்ததுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷா. அன்பர்களே, எனவே எல்லா குடும்பங்கள்லையும் தொழுகையை கடைபிடிங்க. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வாங்க, ஒருத்தரும் ஜமாத்தை மிஸ் பண்ணாதீங்க. பெண்கள் பாங்க சொன்ன வீட்டில் தொழுவுங்க. அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹ் தஆலா ஹாஃபிது அலஸ்ஸலாத் வஸ்ஸலாத்துல் உஸ்தா, இன்னொரு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, மற்ற எல்லா தொழுகையை விட ஃபஜ்ரை அல்லாஹ் சொல்கிறான். ஃபஜ்ர் தொழுகையில எல்லா மலாயிகத்துமார்களும் அல்லாஹ் ஹாதிராகக்கூடிய தொழுகை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூறுகிறான். இன்று நம்முடைய வீடுகளில் பார்க்குறோம், ஃபஜ்ர் தொழுகாமல் ஒரு கோஷி தூங்கிட்டு இருக்கு. ஃபஜ்ர் தொழுது தூங்குறதை விட தரித்திரம் எதுவுமே இல்லைங்க. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும், ஃபஜ்ருக்கு குர்ஆன் ஓதணும், ஃபஜ்ர் தொழுது குர்ஆன் ஓதணும். ஃபஜ்ருக்கு பின்னாடி நாம் நாட்களை துவங்க வேண்டிய நேரம் அது, விடியலுடைய நேரம். விடியலுடைய நேரத்தில் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா, அத்தாவும் தூங்குறாங்க, அம்மாவும் தூங்குறாங்க, பிள்ளைங்களையும் தூங்குது. ரஹ்மத்துடைய மலக்குகள் வரக்கூடிய நேரத்திலே வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படிங்க ரஹ்மத்தை கொடுப்பாங்க அவங்க? எப்படி பரக்கத்தை கொடுப்பார்கள் அவர்கள்? அன்பர்களே, ரஹ்மத்துடைய மலக்குகள் வரக்கூடிய நேரம் எது? அந்த ஃபஜ்ருடைய நேரம். காலையில பாங்கு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு, பெரியவர்கள் சிறியவர்கள் ஃபஜ்ர் தொழுது குர்ஆன் ஓதி வீட்டில் 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் குர்ஆன் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எல்லா அருட்கொடைகளையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாமே செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒரு வக்த் தொழுகையும் கதா இல்லாமல் தொழுவோம். கை தூங்க யாரெல்லாம்? ஒரு தொழுகையும் கதாவாக்க மாட்டோம், எல்லாம் தொழுவோம் இன்ஷா. பெண்களும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களும் செய்ய மாட்டோம் அப்படின்னு. மாஷா, எல்லாம் கை தூக்கியாச்சு. இது ஒரு செய்தி முடிஞ்சுங்களா? ரெண்டாவது செய்தி, வியாதி வராமல் இருக்க என்ன செய்வது? எல்லாம் கேட்டுங்க. இதெல்லாம் வீட்டில் பரக்கத்து வர்றதுக்கு தொழுகைன்னு சொல்லியாச்சு. வியாதி வராமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன். குர்ஆனிலே ஷிஃபாவை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அன்பர்களே, நாம உடனே கண்ணு வலினா கண் டாக்டர் எங்க இருக்கிறாரு? காது வலிக்கு டாக்டர் இஎன்டி டாக்டர் யார் இருக்கிறாரு? சளி பிடிச்சி அதுக்கு டாக்டர் யார் இருக்கிறாரு? நெஞ்சு வலி அதுக்கு டாக்டர் யார் இருக்கிறார்? டாக்டரா தேடுறோம். ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்படியே என்ன அந்த குர்ஆன் ஓதுனா ஷிஃபா ஆயிருமா? அதே என்ன அல்லாஹ் தஆலா அவ்வளோ சாதாரணமாக விளங்கிட்டியா? நீ டாக்டரா அலைஞ்சு தஞ்சாவூர் போய், திருச்சி போய், மெட்ராஸ் போய், கோயம்புத்தூர் போய், அமெரிக்காவும் போகிற சில பேர் எங்கெல்லாம் போய் சுற்றி கடைசியா டாக்டரா பார்த்து ஷிஃபா கொடுக்குறேன் அதே அல்லாஹ் தான். ஷிஃபா அல்லாஹ் தாங்க இருக்கு. அதே அல்லாஹ் சொல்றான், நீ குர்ஆன்ல ஷிஃபா வச்சிருக்கேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, யார் வீட்டிலே
எனக்கு டாக்டர் செலவு மாசத்துக்கு இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்றீங்களோ, இன்னையிலிருந்து நீ டெய்லி காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்து யாசீன் சூரா ஓதுங்க. ஒரு நாள் அரை ஜுசு ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுங்க. மக்ரிபானா வீட்டில் வாக்கியா சூரா ஓதுங்க, தபாரக்கல்லதி சூரா ஓதுங்க. வாய்ப்பு இருந்தா மன்சில் சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், ஆமனர் ரசூலு போன்ற பெருமானார் சொல்லிக் கொடுத்த முக்கியமான சூறாக்களை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதி பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷா வருஷமெல்லாம் மருத்துவ செலவு இல்லாம அல்லாஹ் உங்களை ஆக்குவான். டாக்டர் செலவே இல்லாம ஆக்குவான். நான் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, பல பேர்களுக்கு சொல்லி இதை அவர்கள் செய்து வீட்டில் இன்னைக்கு வைத்திய செலவே இல்லாமல் ஆங்கிட்டான். அதில் வருஷமெல்லாம் வியாதிகளே யாருக்கும் வர்றதில்லை. வந்தாலும் சும்மா சின்னதாக தலைவலி காய்ச்சல் ஒரு கால்பால் போட்டோமா சரியாக போயிடுது. பெரிய பெரிய வியாதி கொண்டு போய் அட்மிட் பண்ணுற மாதிரி, மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, கொண்டு போய் ஐசியில் வைக்கிற மாதிரி, ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி, இந்த மாதிரி கொடிய வியாதிகளை விட்டு அல்லாஹ் தஆலா என் குடும்பத்தை பாதுகாத்துட்டான்னு சொல்கிறாங்க. அன்பர்களே, ஏன்னு கேட்டால் அந்த கொடிய வியாதிகள் வரவே வராது. எந்த வீட்டில் தினமும் ஃபஜருக்கு பின்னால் குர்ஆன் ஓதுறீங்களோ அந்த வீட்டிற்கு எந்த வியாதி வர நான் கேரண்டி தர்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எல்லா வீடுகளிலும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஃபஜருக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குர்ஆன் ஓதுங்க. மக்ரிபுக்கு பின்னாடி அரை மணி நேரம் 1 மணி நேரம் குர்ஆன் ஓதி பாருங்களேன், வியாதிகள் வராது. இருக்கக்கூடிய வியாதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிடும். அன்பர்களே, இந்த மனிதர்களுக்கு வியாதிகள் இருக்கு, அல்லாஹ் அக்பர், கற்பனை செய்து பார்க்க முடியாத வியாதிகள்லாம் வருது. காலமெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் 50 வருஷம் 60 வருஷம் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாடு போய் கடை வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. 50 வயசுக்கு மேலே அதை செலவு பண்ணுறான். டாக்டரா அந்த டாக்டருக்கு இவ்வளோ, இந்த டாக்டருக்கு இவ்வளோ, அங்கே இவ்வளோ லட்சம், இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி வெறுங்கையா போய் சேர்றான். அன்பர்களே, உங்களுக்கு ஷிஃபாவை குர்ஆனில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. சரிமா? ஷிஃபா இருக்கிறது, ரிஸ்க் இருக்குது. 3வது என்ன வேணும்? மன நிம்மதி வேணும். எல்லாமே வந்து வீட்டில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அத்தா அம்மாவுக்கு சண்டைன்னா நிம்மதி போயிடும். இந்த நிம்மதி எதில் வைத்திருக்க அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஸிக்ரில் தான் மன நிம்மதியை வைத்திருக்கிறான். அப்ப அதிகமா அல்லாஹ் ஸிக்ர் செய்யணும். திக்ர் எப்படி செய்யறது அன்பர்களே? நாவால் செய்யக்கூடிய திக்ரு, கல்பால் செய்யக்கூடிய திக்ரு, ரூஹால் செய்யக்கூடிய திக்ரு, சிர்ரால் செய்யக்கூடிய திக்ரு என்று சூஃபியாக்கள் திக்ரின் பல நிலைமைகளை நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம அதெல்லாம் பெருசா விளங்கி பெரிய ஆளா போறா பின்னாடி வச்சுக்குவோம். முதல்ல நாவால் செய்யக்கூடிய திக்ரு. சும்மா இருக்கிற பொழுதெல்லாம் வாயில சும்மா உட்கார்ந்துருக்காம ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு பயான் கேட்டுக்கிறீங்க, மூச்சுல அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் மூச்சு திக்ருன்னு சொல்லுவாங்க சூஃபியாக. அந்த திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லா முரீதுகள் கையிலும் தஸ்பீஹ் மணி இருக்கும், எப்பயுமே வச்சிருப்பாங்க. அல்லாஹு அல்லாஹ் திக்ரு எஜமா சொல்லி காமிச்சாங்களா பயான்ல? நீ உலகத்தில் எல்லா சத்தமும் உனக்கு கேட்குது, உன் கல்பின் துடிப்பு உனக்கு கேட்குதா? அந்த கல்பின் துடிப்பின் பக்கம் கவனம் வைத்து, மூச்சின் பக்கம் கவனம் வைத்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று மூச்சோடு சேர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியை நம்முடைய சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. இந்த பயிற்சி தான் வேற வேற யோகாக்கள் எல்லாம் பிராணாயாமம் அப்படி பல பேர்களை சொல்லுவாங்க. இதை மூச்சு பயிற்சின்னா பல பேர்களை சொல்லுவாங்க. சூஃபியாக்கள் அதை ஃபாசன் ஃபாஸுக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப அன்பர்களே, குறைஞ்சபட்சம் சில முக்கியமான திக்ருகளாவது செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சில திக்ரு சொல்லி தரேன். ஒண்ணு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். டெய்லி எல்லா தாய்மார்களும் எல்லா பெரியவங்களும் ஒரு 500 தடவை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 500 தடவை சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் ஒரு 500 தடவை சொல்லுங்க. அல்லாஹு அல்லாஹ் திக்ரு 500 தடவை. இந்த நாளையும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரு எப்படி? திக்ருக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. உட்காந்தா திக்ரு, சமையல் செஞ்சா திக்ரு, காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறோம், காய்கறி கைதானே வெட்டுது, வாயா வெட்டுது, அந்த வாயில் என்ன செய்யணும்? அதுக்கு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். நீங்கள் கத்திரிக்காய் வெட்டுறீங்க, முருங்கைக்காய் வெட்டுறீங்க, கீரை வெட்டுறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சலவா சொல்லி வெட்டி பாருங்களேன். அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது சலவாத்து ஓதிக்கிட்டே அடுத்த கீரை, சலவாத்து ஓதிக்கிட்டே கத்திரிக்காய் வெட்டுனேன், சலவாத்து ஓதிட்டே வெண்டைக்காய் வெட்டுனேன். அந்த பரக்கத்து, சலவாத்துடைய பரக்கத்து உள்ள இருக்குது. அது சாப்பிட்டாலும் அவங்க கல்வில போய் நிம்மதி உண்டாகும், அந்த உணவு போய் நிம்மதி உண்டாகும். பழஞ்சா இல்லைங்களா? நாம் அப்படி இல்லாமல் டிவி பார்த்துட்டே வெட்டுறாங்க சில பேர். டமா டுமில் ஒரே சண்டை, அப்படியே சண்டை காட்சிகள்லாம் பார்த்துட்டு கத்திரிக்காய் வெட்டி அதில் சமையல் செஞ்சு முடிச்ச உடனே அதை செஞ்சு புருஷனுக்கு கொடுத்தா அவன் சாப்பிட்டு சண்டைக்கு வர்றான்.
அந்த சண்டையோடு சேர்ந்து இருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயில் வந்து சண்டை பயிற்சியோடு சேர்ந்து கத்திரிக்காய், சண்டை பயிற்சியோடு சேர்ந்து முருங்காய், அது வயிற்றுக்குள்ளே போனால் சண்டை தான் உண்டாகும். விளைஞ்சுங்களா? நீ சலவாத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து அல்லாஹோட திக்ரோடு சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹோடு சேர்த்து சமைச்சு வச்சு பாருங்களேன், சண்டை போடுற புருஷன் வந்து அன்பாயிருவார். காலையில் சண்டை போட்டு வெளியே போயிருப்பார், நீங்கள் வந்து சாமான் வச்சுருப்பீங்க, கத்திரிக்காய் சலவாத்துறை கத்திரிக்காவாக இருக்கும். விளைஞ்சுங்களா? அல்லாஹ்வுல திக்ருடைய வெண்டைக்காவாக இருக்கும். விளைஞ்சுங்களா? சோறு வந்து இல்லல்லாவுடைய சோறாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு ஒரு மனசில் அன்பு வந்துடும். அவராக சொல்லுவார், காலையில் ஒரு கோபத்தில் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு. சரிங்க பரவாயில்லைங்க, எல்லாம் கத்திரிக்காய் பண்ணுற வேலை அது. விளைஞ்சுங்களா? அவரே காலையில் சண்டை போட்டிருந்தாரு, இந்த சோறு உள்ளே போகணுன்னு அவரே மனசு மாறிடுவார். அவரே சொல்லுவார், பிள்ளை கோச்சிக்காத பிள்ளை, காலையில் ஒரு டென்ஷனாக இருந்தேன்னா அந்த நேரத்தில் நீ ஏதோ சொன்னியா, கோச்சிக்காத சரியா அப்படின்னுவார். ஏன் மாற்றம் எப்படி வந்துச்சு? இந்த சலவாத்து ஓதி கொடுத்துருக்கனால தான் வந்துச்சு. இப்போ நாம் அப்படி செய்யாமல் டிவி பார்த்துக்கிட்டு கீபத்து பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு, ஏன் ஒரு சில பேர் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டேன் அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் ஆயிஷா வேலை முடிஞ்சா சரி ஆயிஷா கதை சொல், அப்புறம் கதீஜா கதையை சொல்லு, கதை வேற கீபத்து புறம் பேசிக்கிட்டு காய்கறி வெட்டுறது. இது புறம் பேசுறது பாவம், அல்லாவுக்கு பிடிக்காத பாவம். அதை கேட்டுக்கிட்டு அந்த டிவியில் ஏதாவது பார்த்துக்கிட்டு காய்கறி வெட்டுறாங்க. அந்த சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா அந்த புருஷன் சாப்பிட்டாருன்னா நம்மளை பற்றி 4 பேர் சொல்லுதான் செய்வார். வேற என்ன செய்வார் அவர்? இவருக்கு உலகம் பொண்டாட்டியா அப்போவே வேணான்னு எங்கள் அம்மா சில பேர் பார்த்தீங்கன்னா பேரம் பேத்தி எடுத்தாங்க, கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் ஆகி பேரம் பேத்தி. எங்கள் அம்மாட்ட அப்போவே இந்த வீட்டில் பொண்ணு கட்ட வேணான்னு சொன்னேன். எங்கள் அம்மா கேட்டாங்களா? சாகிற வயசுலாம் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். காரணம் என்னன்னு கேட்டால் இந்த பிரச்சனை தான். அந்த சலவாத்து ஓதுற காலத்து சலவாத்து ஓதும் போது அந்த உணவுடைய பரக்கத்தில் அந்த சலவாத்தும் சேருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 3 செய்தி சொல்லிட்டேன், மன நிம்மதி எதில் இருக்குன்னு சொல்லி. 4வது ஒன்று, கடனற்ற வாழ்வு. வாழ்க்கையில் யாரின் பக்கமும் தேவையில்லாத வாழ்க்கை. இது அல்லாஹ்வுத்தாலா எதில் வச்சிருக்கிறான்னு சொன்னால் வீண் விரயம் செய்யக்கூடாது. அன்பர்களே, ரொம்ப பேர் நம்ம பார்க்குறோம், கல்யாண விருந்தில் பார்க்கலாம், அந்த விருந்து தஸ்தர் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா எவ்வளவு சோறு கீழே செஞ்சிருக்கு, எவ்வளவு பொருட்கள் கீழே செஞ்சிருக்கு. ஒரே ஒரு சோறை கூட வீணாக்குவதற்கு உனக்கு உரிமை இல்லை. கியாமத்துல அல்லாஹ் வந்து ஒரு சோறை கையில் கொடுத்து செஞ்சு காமினா செய்ய முடியுமோனால? உன்னை தேடி எத்த ஒரே ஒரு சோறு வருது, எத்தனை லட்சம் கை வேலை செஞ்சு வருது. அப்படியே அலட்சியமா சில பேர் அந்த வெண்டைக்காயை ஒதுக்கி அந்த கருவாப்பிலை அதை எடுத்து நான் எங்கள் வாப்பா சொல்லுவாங்க, எங்கள் ஷேஃபை நான் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த கருவாப்பிலை சூப்பிட்டு கீழே போடுப்பா. அந்த தக்காளி பழம் கிடக்கும் பிரியாணியில், அதை எடுத்து சப்பிட்டு சூப்பிட்டு கீழே போடு. அதில் 4 சோறு, கருவேப்பிலை 4 சோறு, எலும்பில் ஒரு 4 சோறு, கொஞ்சம் கறி, எல்லாம் 4 சோறு. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா அதில் 10-15 சோறு கீழே கிடக்கு. சில சோறுலாம் 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. 1.5 இன்ச்சு பாசுமதி அரிசி, அந்த சோறு அப்படியே கீழே கிடக்குது. ஒரு சோறு கீழே கிடக்கிற பதில் என் மனசு வேகுது. நான் விடுறதில்லை, அப்படியே எடுத்து பொறுக்கி சாப்பிட்றேன். யார் வச்சா என்ன, சோறு தானே, யார் செஞ்சனாலும் சோறு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் போய் யாராவது ஒரு ரொட்டி துண்டு கீழே கிடந்தா அது எடுக்க சொல்லுவாங்க, எடுத்து தண்ணீரை அலசி சாப்பிட்றோம். யார் போட்டதோ ரிசுக்கு தானே. ஒரே ஒரு சோழனை செய்ய முடியுமா உன்னால? தெம்பு இருந்தா விளைஞ்சுங்களா? ஒரே ஒரு சோறு செஞ்சு காட்டேன். நீ செயற்கை அரிசி, அது எவ்வளோ பேர் நிலத்தை வாங்கி அதில் ஏறு உழுது தண்ணி பாய்ச்சி நிலத்தை புரட்டி டிராக்டர் போட்டு நிலத்தை மறுபடியும் புரட்டி உரம் போட்டு அதுக்கு பின்னாடி நாற்று தூவி எத்தனை ஆயிரம் கைகள் நாற்று தூவிச்சு அதுக்கு பின்னாடி நாட்டை பிடுங்கி அதை கட்டுக்கட்டாக கட்டி ஒவ்வொரு நாத்தா 2-3 நாத்தா சேர்ந்து வயலில் போய் நின்று காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் குனிஞ்சே நின்று அந்த நாத்தை நட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான கைகள் நட்டு அதுக்கு பின்னாடி வேலி போட்டு டெய்லி அதுக்கு உரம் போட்டு களை பிடுங்கி கடைசியாக அது வந்த பின்னாடி அதை அந்த நெல்லை அறுத்து அதை அடித்து நெல்லாக ஆக்கி 1000 கைகள் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த நெல்லை கொண்டு போய் ஆலையில் போட்டு அரிசியாக்கி அரிசியை பாயில் பண்ணி திரும்ப அரிசியாக்கி திரும்ப அதை வந்து வேக வச்சு திரும்ப காய வச்சு மறுபடியும் அதை பேக் பண்ணி அதுலேருந்து தவிடெல்லாம் தனியாக பிரித்து உமியை பிரித்து அந்த அரிசியை கொண்டு வந்து பேக் பண்ணி ஹோல்சேல் கடைக்கு வந்து கடைசியாக உங்கள் ஊர் கடைக்கு வந்து அம்மா மாருங்க வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி கழுவி அரைச்சி அரிசியை சோத்துல போட்டு கிண்டி ஒரு தட்டில் அந்த சோறு வர்ற வரைக்கும் 1000 கை வேலை செஞ்சது. சொல்லவாத்து வங்கிலரும் சத்தமாக பாய்.
லட்சக்கணக்கான கைகள் வேலை செஞ்சு ஒரு அரிசி உங்க ரூமுக்கு இடத்துக்கு தட்டுக்கு வருது. அப்ப அல்லாஹ் தஆலா அது ஒரு சோறை தூக்கி கீழே போட்டு அல்லாஹ் கோவம் வருமா வராதா? என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் ஒரே ஒரு பருக்க சோத்துக்கு ஒன்று அலைய விடுவான். அல்லாஹ் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. தாய்மார்களும் சரி பெரியவங்களும் சரி, வீட்டை சாப்பிட்டாலும் சரி விருந்தில் சாப்பிட்டாலும் சரி, பிள்ளைங்களையும் சொல்லி ஒரு சோறு கூட கீழே போடக்கூடாதுமா. அல்லாஹ் தஆலா கோவம் வந்துச்சுன்னா ஒரு சோத்துக்கு அல்லாஹ் அலைய விடுவான். கியாமத் நாள்ல ஒரே ஒரு பருக்க சோத்துக்கு நரகத்துக்கு போக வைப்பான் அல்லாஹ். உன்னைய ஒரு பருக்க சோறை வீணாக்கிறதுக்கு அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வீண் விரயம் பண்ணக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷைத்தான்ட்டாங்க. பண்பர்களே, சோத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு பருக்கையை கூட வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இனிமேல் வாழ்க்கையில ஒரே ஒரு சோறு இல்லை, அரை சோறு கூட வீடு பண்ணக்கூடாது. நான் என் கூட சேர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், நல்லா கவனிச்சுட்டே இருப்பேன். ஏன் தட்ட மட்டும் மற்றவங்க தட்டையும் கீழே எதுவும் சிந்துறாங்களா? அரை சோறு கீழே நான் எடுத்துருவேன். நான் உடனே எடுத்து நான் சாப்பிட்ருவேன் சோத்தை. வேணாங்கண்ணே, சோத்தை வீணாக்காதீங்க. ஒரு சோறை கூட வீணாக்காதீங்க. அரை சோறை கூட வீணாக்கூடாது. அரை சோத்துக்களை நரகத்துக்கு அமைச்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஏண்டா ஒரு சோறு எத்தனை லட்சம் கையை வேலை வாங்கி உன் தட்டுக்கு சோறு வர வச்சு அவ்வளோ எகத்தாளமா போச்சா உனக்கு? தூ கீழே போட்டு போறியா? அல்லாஹ் அந்த ஒரு சோறுக்கு அலைய விடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதில் பேணுதல் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சோறை கூட வீணாக்க மாட்டேன். கேட்டுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 4 செய்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். விளங்குங்களா? ஒன்று, வாழ்க்கையில் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா விஸ்தீர்ணமாக தருவதற்கு. 2வது, வியாதி வராமல் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு. 3வது, வாழ்க்கையில் மன நிம்மதி அல்லாஹ் தருவதற்கு. 4வது, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு. 4 செய்தி சொல்லியிருக்கேன். இந்த 4ஐயும் பின்பற்றி வாழ்வீர்களாக. 2வது, இந்த மாணவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். என்ன செய்தி? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, கவனிங்க எல்லாரும், மாணவர்கள் கவனிப்பீங்க, எல்லாரும் கவனிப்பீங்களா? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் ஹித்மத் செய்வாங்க, வேலை செஞ்சு கொடுப்பாங்க. பெருமா உது செய்ய போனால் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, பாத்ரூம் போனால் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, தொழுதுண்டா முசல்லா விரிச்சு கொடுப்பாங்க, அவங்க வெளியே போனால் செருப்பினை தட்டி எடுத்து ஒழுங்காக வைப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்வாங்களாம். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செஞ்சதை பார்த்தாங்க. என் பக்கத்தில் என்னுடைய சின்னம்மா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருடைய துணைவியார் நம்முடைய அம்மா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய தங்கச்சி புள்ள இப்னு அப்பாஸ் 10 வயசு புள்ள, யாரை சொல்ல அவங்க ரொம்ப ஓடி ஓடி வேலை செய்கிறாரு, அவருக்காக துவா செய்யுங்களேன்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் அவர் மார்க்கத்தின் அறிஞராக ஆக்குவாயாக, வல்லிமுல் தஅவீல், ஞானங்களை அவர் கற்றுக் கொடுப்பாயாகன்னு துவா செஞ்சாங்க. ஞானங்களை அவர் கற்றுக் கொடுப்பாயாக. எந்த அளவு அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சுட்டான். அவர்கள் மாதிரி முஃபஸ்ஸிர் குர்ஆனுக்கு விரிவுரையாளர் யாருமே இல்லை. பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் அவங்கள்ட்ட பாடம் கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரியவங்களாம் சட்டங்களை 13-14 வயசு உள்ள அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அந்த அளவு பெரிய ஞானம் கொடுத்து சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய ஞான கடலாக அல்லாஹ் ஆக்கிட்டான் ஒரு சின்ன துவாவுக்கு. அப்போ அன்பர்களை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்முடைய பிள்ளைங்களுக்கு இப்பயே பழக்கணும். பெரியவங்களுக்கு போய் உதவி செய்யுமா, அம்மாவுக்கு உதவி செய்ய, அத்தாவுக்கு உதவி செய்ய, வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க, இப்போ தண்ணி எடுத்து கொடு, அவங்களுக்கு தேவையை செஞ்சு கொடு, அவங்க துவா வாங்கிக்கோ என்று சொல்வது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை கொண்டு போய் பெரியவங்க முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்காக துவா செய்யுங்களேன், இது என் புள்ள, இதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லணும்னு தெரியும். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் நான் சொல்கிறேன். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொன்னாங்க, யாரை சொல்ல, என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி புள்ள இப்னு அப்பாஸ், அவங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களை பெரியவர்கள்ட்ட, வீட்டில் மூத்தவங்கள்ட்ட, தாத்தா பாட்டி பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். சரிங்களா? சொந்த தாய் தந்தையா இருந்தாலும் சரிதான், கணவனுடைய தாய் தந்தை அம்மா அத்தா மாமனார் மாமியார் இருந்தாலும் சரிதான், அவர்கள் வயதில் மூத்தவர்கள் என்று நீ அவங்களுக்கு உதவி செய்தால் விளைஞ்சுங்களா, உனக்கு அல்லாஹ் கொடுப்பான். சுமையா நினைக்காதீங்க. என்னடா மாமனார் கேளு, மாமனார் மாமியா வீட்டில் வயசான காலத்தில் உட்காந்துக்கிட்டு நாம அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியிருக்கு, எப்போதான் செத்து தொலைப்பாங்களோன்னு சில பேர் சொல்கிறானோ.
நினைக்கவே நினைக்காத. எவ்வளவு அவளுக்கு நீ பணிவிடை செய்கிறாயோ, அவளுடைய துவாவுக்கு நீ தகுதி உள்ளவனாக ஆகிறாயோ, உன் வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக வச்சிருப்பான். அதனால தாய் தந்தையும் சொல்லணும். மகள் போய் அந்த ஊரில் கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன, கஷ்டமாக இருந்தால் என்னம்மா, கஷ்டப்பட்டு செய், கஷ்டப்படக்கூடிய காலம் கஷ்டப்படு, எல்லாம் ராணி மாதிரி வாழ வைப்பான். பின்னாடி ஒரு வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான். வயசு என்ன, 20 வயசாச்சு, 22 வயசாச்சு, அவங்களுக்கு 60-70 வயசாச்சு மாமனார் மாமியாருக்கு. அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடு. இல்லை ரொம்ப வேலை ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி செய்யி, வேலை சின்ன வயசு செஞ்சால் ஏதோ கடைசி காலத்தில் எல்லாம் உட்கார சோறு போடுவான் என்று அம்மா தான் சொல்லணும். இன்னைக்கு தலைகீழ நிற்குது. என்ன நிற்குது? கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்தில் ஃபோன் போடுறோம்மா, காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு டீ போட சொல்கிறாங்கம்மா, வீட்டில் டீ என்ன 8 மணிக்கு தான் எனக்கு டீ கொடுப்பேன், கஷ்டமாக இருக்குமா. உடனே இவங்க ஃபோன், என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்க பிள்ளைய, பேசாமல் என் வீட்டுக்கு அமுச்சு வச்சுருங்க, என்ன நினச்சிருக்கிறீங்க, சண்டைக்கு போகிறாங்க. அம்மா மார்களே பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக மாறிட்டாங்க. விளைஞ்சுங்களா? இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர்களாக எத்தனையோ வீடுகள். நான் இந்த ஊரில் சொல்ல பை, நான் எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு தான் இருக்கிறேன். நான் விளைஞ்சுங்களா, மாதம் எல்லாம் சஃபர் செய்கிறேன். பல ஊர்களில் கேட்குற செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊர் செய்தின்னு சொன்னால் அதில் யாரோ போட்டு விட்டாங்க போல் தெரிஞ்ச குடும்ப செய்தியான்னு. விளைஞ்சுங்களா, அதுவே தனி பிரச்சனை. நான் சொன்னேன்னு அவதான் சொல்லியிருப்பாச்சுட்ட போய், அதனால இந்த பயானம் சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் கிளப்பி விட்ருவாங்க. யாரும் சொல்லவே இல்லை, இப்போ தான் வந்தது. விளைஞ்சுங்களா என்றெல்லாம் யாரும் சொல்ல, பல ஊரில் நடக்கிற செய்தி தான் சொல்கிறேன் நான். உடனே அவங்க ஃபோன் போட்டு, இந்த ஃபோன் தரித்திரம் பிடிச்ச ஃபோன், அந்த காலம் தபால் தான், அது இங்கிலாந்து தபால் தான் போடுவாங்க, இந்த சின்ன கார்டு தான். இது இங்கேயும் போய் சேர 1 மாதம், பதில் வர 1 மாதம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அப்படி லைவ் வருது. அம்மா மகளுக்கு, அம்மா என்ன செய்யுற அம்மா மகளுக்கு, இப்போ தான் அம்மா சாயா போட்டுக்கிறேன், பால் அடுப்பை காய்ச்சியாச்சு, இப்போ வந்து அதில் டீ தூள் போட்டு கோச்சிட்டு இருக்குது, நல்லா கிண்டி விட்டு இறக்கு. அம்மா அங்கிருந்து லைவ் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மகளை கட்டி கொடுத்தோமா, நிம்மதியாக ஒப்படைச்சாச்சா, இனிமேல் அவங்க தாம்மா உனக்கு அம்மா, அவங்க தான் உனக்கு அத்தா, சந்தோஷமா வாழு, புருஷனை நம்பி வாழு, உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. சில குறை இருக்குதான் செய்யும், வீட்டில் திட்டலையா ஒன்று, சில விஷயங்கள்லாம் அமராவதி சில விஷயம் திட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் பொறுத்து போன்னு சொல்லி அனுப்புறதில்லை. அங்கிருந்து அப்படியே பிளாக் காஷ் மாதிரி கிரிக்கெட் லைவ் கமெண்ட்ரி சொன்ன மாதிரி, இந்த சிட்டியா பாயை சுட்டி வச்சுட்டியா, தலைவாரி தூக்கி வச்சுட்டியா, கமெண்ட்ரி ஓட்டிட்டு இருக்கு. நீங்க வீட்டில் கமெண்ட்ரி சொல்றேன், அவளும் உட்காந்து வீட்டை ஏற்றி விடுறது. என்ன பாத்திரத்தை நீ தான் கழுவணுமா, ஏன் அந்த கிளவி கழுவ மாட்டாளா, சமையல் நீ செஞ்சுட்ட, சமையல் அந்த 60 வயசு கிளவிக்கு நான் சும்மா இருக்கிறதால அவள் சாப்பாடு சாம்பார் என்ன நாக்கராக்கறி வச்சு உட்காந்துப்பாளே, சோறு திண்டுபிடி சும்மா உட்காந்துருக்கா, அவளை வீடு கூட சொல்ல வேண்டியதானே. என் பிள்ளை நீ வீடு கூட்டுறேன்னு கேள்விப்பட்டு என் வயிறெல்லாம் எரியுதுமா, எங்கள் வீட்டில் என்னைக்கு நீ வீடு கூட்டுறேன், அது எப்படி உன்னை வீடு கூட்ட, நீ வீடு கூட்டினா உன் முதுகு வளைஞ்சிருமே, பாத்திரம் வளர்த்தினா உன் கையில் தண்ணி பட்டா சனி பிடிச்சிருமே என்று உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தனே, உன்னை கொண்டு போய் பாத்திரங்கள் வச்சுட்டாங்களா, துணி துவைக்க வச்சுட்டாங்களா, இவன் கமெண்ட்ரி கொடுக்குறான். 1 வாரம் 10 நாள் போய் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா, பஞ்சாயத்து போய் திரும்ப 2 மாதத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறா. இதெல்லாம் வாழ்க்கையா? தூ முஸ்லிமுடைய வாழ்க்கையா இது? எப்படி அனுப்பணும்? ஒரு மாமனாருக்கு வேலையை செய்து டீ போட்டு கொடுத்தா உனக்கு சவாபமா? வேலை செய்யக்கூடிய வாழ்க்கையில வேலை செய்ய, அப்படி குனியாம நிமிராம வேலை செய்யறது. குனிஞ்சு வீடு கூட்ட வேணாம், குனிஞ்சு பாத்திரம், அது பாத்திரம் முந்தில எங்க அம்மாலாம் உட்காந்து தான் கழுவாங்க. எங்க அம்மாலாம் பார்த்துக்கிறோம், கீழே வச்சுக்குவாங்க பாத்திரத்தை, உட்காந்து குனிஞ்சு அதை எடுத்து கழுவாங்க. உடம்பு வந்து குனிஞ்சு முதுகு குனிஞ்சு நிமிரும், துணியை குனிஞ்சு அழைச்சுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி நின்ற மேனிக்கே அப்படியே வருது, அப்படியே நின்ற மேனிக்கே அந்த ஸ்டம்பில் வச்சு பாத்திரம் கழுவுறது, குனியாமல் பாத்திரம் கழுவுறது, குனியாமல் துணி அப்படியே அந்த வாஷிங் மிஷினில் போட்ட ஒன்று சுவிட்ச் போட்டால் அது என்னது ஆல்ரவுண்டரா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது 10 துணியை போட்டு சுவிட்ச் போட்டு கொஞ்சம் சோப்பு தூள் போட்டால் அதுவே துவைச்சு அப்புறம் புழிஞ்சு திரும்ப 2 வாட்டி தண்ணி பிடிச்சி அலசி அதுவாக பின்ன காய வச்சுட்டு கடைசியாக சோம்பேறி சொல்லி கத்தும், டி சோம்பேறி எடுத்துக்கோ, துணி எடுத்துக்கோ. சில வீடுகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த துணி எடுத்து காய போறதுக்கு வக்கு இல்லை, அதுக்கு வேலைக்காரி. எதுக்கு என்னடி வேலைக்காரி? இருக்கு எல்லா வேலையும் முடிச்சு துணியை கொண்டு போய் காய போட்டு எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு இடுப்பு வளைய மாட்டேங்குதுங்க. இந்த இடுப்பை வளைக்காம பழகி புள்ள பக்க டாக்டர்கிட்ட போனா உங்க இடுப்பு வளையாம நிக்குது, ஆபரேஷன் பண்ணி தான் எனக்கு பாருங்க. முந்திலாம் ஊர்ல 100 குழந்தை பெற்றா 1 குழந்தை தான் ஆபரேஷன் கேள்விப்படுவாங்க. இன்னைக்கு 100 குழந்தை பெற்றா 1 குழந்தை நார்மலா பிறந்துச்சாடி, அதிசயமா இருக்குது உனக்கு. இன்னைக்கு அப்படியான காரணம் என்ன தெரியுமா? இடுப்பை ஆட்டாம பழகிறது தான். சின்ன வயசு இடுப்பு ஆட்டுறதே இல்லை. அது முந்திலாம் குனிஞ்சு வீட்டை கூட்டுவாங்க, இப்ப நீளமா குச்சி இங்க இருந்து அவ்வளவு பெருசு நீளம், கீழே அப்படி நின்றுகிட்டே டேங்க் இப்படி கூட்டுது. வீடு கூட்டுறது பார்த்தா தெரு கூட்டுற மாதிரி இத்தனை பேர் குச்சி வச்சு அப்படி
ஏன்னா முதுகு ஆடக்கூடாதான். அப்படியே முதுகில் வந்து அப்படியே குச்சி வச்சு கட்டினாப்புல துணி துவைக்கிறதுக்கு முதுகு குனியறதில்லை, பாத்திரம் வளர்க்க முதுகு குனியறதில்லை, ஊடு கூட்ட முதுகு குனியறதில்லை. அப்புறம் அந்த குழந்தை உண்டாலும் எப்படிங்க டாக்டர் என்ன செய்வாங்க? உங்கள் முதுகு குனியவும் மாட்டி நிமிரவும் மாட்டேங்குது, வளைஞ்சுங்களா? பெருசாக இருந்தாலும் நடக்காது. ஆப்பிள் அறுத்த எடுக்கணுங்கிறாங்க. அறுத்து எடுத்தா என்ன ஆகும்? 2 புல்லு தான், 3ஆவது புல்லு கிடையாது. இல்லை பெருசாக நார்மலாக பிறந்தா 5 புல்லு 6 புல்ல வைக்கலாம், வந்து வளைஞ்சுங்களா? இப்போ என்ன ஆச்சுங்க? 2 புல்லு தான், அதுக்கு மேலே வைக்க முடியாது, முடிஞ்சு போச்சா? இதுக்கெல்லாம் காரணம்னா வேலை செய்ய பழக்கிறதுல குடும்பம். அன்பர்களே, இந்த நிலையை மாற்றணும். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய பழக்கி கொடுக்கும். மாமனாருக்கு இதுமே செஞ்சால் சவாபமா, மாமியாவுக்கு நீ சோறாக்கி கொடுத்தது நன்மமா. உடம்பு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய, அப்போ தான் குழந்தை பிறகு லேசாக இருக்கும். நீ இன்னைக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் கடைசி வரைக்கும் நல்லா இருப்ப. நீ குனியாமல் நிமிடாமல் என்ன வருது? 50 வயசுல படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. 60 வயசுல 70 வயசுல அப்படி படுத்த படுக்கை ஆகி ஹக்கீஸ் போட்டு பேம்பர்ஸ் மாட்டி தேவையா இதெல்லாம்? ஒரு காலம் 90 வயசு ஆனாலும் தொழுவ பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஒரு 95 வயசு இருக்கும் ஒரு கிழவர் பள்ளிவாசலுக்கு போனால் குரான் ஓதிட்டு உட்காந்துருக்கிறார். குரானை பார்த்து வருதா கண்ணாடி இல்லாமல். அல்லாஹ் அக்பர், 95 வயசு. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதிய பருவத்திலும் எப்போ கை கால் உழைக்கும், சின்ன வயசில் உழைச்சி பழகினா தான் உழைக்கும். அன்பர்களே, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பழகி தர வேண்டும். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த காட்சியை பழகி கொடுக்கும். அந்த மாதிரி நாம் செய்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்ச மாதிரி அந்த பெரியவங்க வயசானவங்க அவங்க துவா செஞ்சால் போதும், அல்லாஹ் எல்லா நேமத்தையும் கொடுப்பான். செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ அன்புமிக்க பெரியவர்களே, போதுமா? டைம் ஆச்சா? இன்னொரு ஹதீஸ் சொல்லிடுறேன். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா கொண்டு போய் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட விட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வேலை செய்யுங்கன்னு விட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பெருமானார் கூடயே இருந்து எல்லா வேலையும் வீடு கூட்டுறது, சாமான் வாங்கி கொடுக்குறது, எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, யார சொல்ல இந்த பிள்ளைக்கு துவா செய்யுங்களேன்னு சொன்னாங்க. பெருமானார் துவா செய்யுங்க, அல்லாஹும்ம தவ்வில் ஹயாத்தஹு, அவன் ஹயாத்தை நீளமாக்கி வையல்லாம், வ அக்ஸிர் மாலஹு, செல்வங்களில் பரக்கத் செய்யல்லாம், வ வலதஹு, அவங்க பிள்ளைகளில் பரக்கத் செய்யல்லாம், வ பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு, அவளுக்கு நீ கொடுத்த நியமத்துகளில் பரக்கத் செய்யல்லாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அதில் ஹயாத்தஹு, ஹயாத்தை நீளமாக்கி வையல்லாம் துவா செஞ்சாங்க. அனஸ்ல ஒரு ரிவாயத்தில் 109 வயசு வாழ்ந்துருக்கிறான், ஒரு ரிவாயத்தில் 106 வயசு வாழ்ந்துருக்கிறான். அவங்களுக்கு மொத்தம் 120 பிள்ளைங்க நல்லா கொடுத்தாங்க. அவங்க மொத்தா போகும்போது அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க 120 பேர் கூட இருந்தாங்க. பெருமானுடைய துவா பார்த்தீங்களா? இது என்ன தெரியுதுமா? நீங்கள் பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்றுமில்லை, தெருவில் ஒருத்தர் வயசான ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார், கையில் சாமான் கொண்டு போகிறாரு, அத்தா நான் உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து தரேன்தா, கொண்டு போய் கொடுங்க. அவங்க நல்லா இருப்பு ஸ்ரீதேவியும் துவா செஞ்சு அந்த துவா கபூல். ஒரு வயசான நடந்து போயிட்டு இருக்காரு, நீ பைக்கில் போற, பைக்கை நிப்பாட்டி பாப்பா ஏறி உட்காருங்க பாப்பா, உங்க வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு பைக்கில் ஏறி உட்கார வச்சு கொண்டு போய் வீடு வாசலுக்கு விட்டுட்டு நீ உங்க வீட்டுக்கு போயிடுற. சின்ன வேலை தான் இது. அல்லாஹ் தஆலா அதை கணக்கு வச்சுக்குவான். அந்த வாப்பா அவங்க துவா செய்வாங்க, நல்லா இருப்ப தம்பின்னு, உன் வாழ்க்கையில் உதவும். அது என்னைக்கு கஷ்டம் வருதோ, என்னைக்கு உன் வாழ்க்கையில் சிரமம் வருதோ, அந்த துவா குறுக்கால வந்து நிற்கும் உனக்கு, உன்னை காப்பாற்றுறதுக்காக. அதனால பெரியவர்களே, எல்லாத்துலேயும் பெரியவங்கள்ட்ட துவா வாங்குங்க. அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குழந்தைங்கள்லேயே பழக்கி கொடுங்க, சின்ன வயசுலேருந்தே பழக்கி கொடுக்கணும். பெரியவர்களை கண்ணியப்படுத்துறது, வாசலில் வரக்கூடிய ஏழைகளை கண்ணியப்படுத்துறது. என்ன செய்யணும்? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஏழை முசாஃபிர் வாசலுக்கு வர்றாரு, நீ 10 ரூபா காசு தரணும்னு நினைக்கிறேன், அந்த 10 ரூபா நீ எடுத்து நீயே கொடுக்கக்கூடாது, உன் மனைவிட்டு கொடுக்குறீங்க. உன் மனைவி குழந்தைய கூப்பிட்டு, குழந்தை நீக்குமே கொடுமா அவன் கையாலன்னு, அந்த குழந்தை கொண்டு போய் கையால் கொடுக்குது. எத்தனை கை மாறுச்சோ அத்தனை பேருக்குமே அல்லாஹ் சவாபு கொடுத்துட்றான்டாங்க ஸல்லல்லாஹு. ஒவ்வொருத்தருக்கும் முழு சவாபு. ஒரு கையால் கொடுத்தா ஒரு சவாபு, 5 பேர் கை மாறி கொடுத்தா 5 பேருக்குமே முழு சவாபு அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். அந்த குழந்தைங்களுக்கே பழக்கணும், பெரியவங்களுக்கு கண்ணியப்பட்டு சொல்லி, முசாஃபிர் இருக்காருமா அவனை திட்டக்கூடாது, நினைஞ்சீங்களா இருக்க சொல்லு, சாப்பாடு கொண்டு போய் நீ கொடு, இந்த 10 ரூபா காசு கொண்டு போய் கொடுன்னு பழக்கணும் அவங்கள. நண்பர்களே, இந்த மாதிரி சிறு குழந்தைகளுக்கே பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு பழக்கப்படுத்தினால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவருடைய துவாக்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கி வைப்பான். அந்த பயிற்சியைத்தான் இந்த மதரசாவிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த மதரசாவை மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, நம்முடைய இந்த மதரசாவிலே அவங்க சொல்லி காமிச்சாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு தனியாக 2 உஸ்தாதுமாரில் போட்டிருக்கு,
சின்ன பிள்ளைகள் பெண்களுக்கு தனியாக உஸ்தாத் போட்டுரும். அதே மாதிரி பெரியவர்கள் ஸ்கூல் படித்து கொண்டே மதரசா பாடத்தையும் படிச்சுக்கலாம். நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அதே 10th, அதே +2, அதே 8th மதரசாவில் சேர்த்து விட்டிங்கன்னா ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு மிகச்சிறந்த படிப்பையும் கொடுத்துக்கிட்டு தீனுடைய கல்வியும் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் நம்ம ஊர்லேருந்து நிறைய பிள்ளைகளை சேர்த்து விடுங்க மதரசாவில். ஸ்கூலில் படிக்கிற அதே படிப்பு தான், அதே 10th, +1, +2 படிக்க வச்சு அதே பிகாம் டிகிரி வரைக்கும் படிக்க வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதே படிப்பு மதரசாவில் சேர்ந்து கொண்டால் மார்க்கத்தையும் படித்துக் கொள்ளலாம், ஸ்கூல் படிப்பும் படிச்சுக்கலாம். இல்லை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதற்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வீடுகளில் பெண்கள், நம்முடைய பெண்கள் எத்தனையோ பேர் திருமணம் முடிக்கும் வயதை அடைந்த பின்பு, திருமணம் முடித்து கொடுத்த பின்பு கூட மார்க்க சட்டம் தெரியாமல் இருக்கிறாங்க. குளிக்கிற சட்டம் தெரியல, குளிக்கிறதுக்கு குளிப்புடைய ஃபர்து என்னன்னு தெரியல, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால எல்லா பெண்களுமே, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் திருமணத்துக்கு முன்னால் குறைந்தபட்சம் 1 வருடமாவது நம்முடைய மதரசாவிலே வந்து ஆலிமா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட முழு மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்படியே படிக்காமல் யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, அந்த மாதிரி உறுதி வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வாய்ப்பு இருந்தால் 3 வருஷம் படித்து ஆலிமா பட்டம் வாங்கலாம். இல்லையா குறைஞ்சது 1 வருஷம் படித்தாலாகுது. இந்த மொத்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, பெற்றோர்கள் பழகக்கூடிய முறை என்ன, கணவன்கிட்ட பழகக்கூடிய முறை என்ன, குளிப்பின் சட்டம் என்ன, நோன்பின் சட்டம் என்ன, தொழுகையின் சட்டம் என்ன, ஜகாத்தின் சட்டம் என்ன, ஹஜ்ஜின் சட்டம் என்பதை 1 வருஷமாவது வந்து படித்துக் கொள்ள வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. எந்த வீட்டிலுமே ஓதாத பெண்கள் இருக்கக்கூடாது. அன்பர்களே, இன்னொரு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, திருமணம் ஆன பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி உஸ்தாதுபி அதுவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி ஹஜ்ரத் கிப்லா சொன்னாங்க, நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, அவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் வாரம் வாரம் ஒரு நாள் அனுப்பிச்சு வைங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? காலையில் 10 to 11. அந்த மாணவர்களுக்கு வகுப்பு 10 பேர் பிள்ளைங்க வர்றாங்க, எல்லா மாணவர்களையும் அனுப்பிச்சு வைங்க. அது மட்டும் இல்லாமல் வயது முதல்ல பெரியவங்க இருக்கலாம், எத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம், நாம மார்க்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு நேரம், அது ஞாயிற்றுக்கிழமை அசர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் பெரியவர்களுக்கான மார்க்க சட்ட விளக்கம். நண்பர்களே, என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பெருசா அப்படி நினைக்காதீங்க. வந்து பாருங்க, இவ்வளோ விஷயம் நம்ம இவ்வளோலாம் தெரியாமல் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். எவ்வளோ நேரங்கள் எதுக்கோ செலவு பண்ணுறோம். அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் வாருங்கள். சந்தேகம் இருந்தால் வந்து கேளுங்க, இந்த மாதிரி சட்டம், இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம் என்று வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரம் வேணால் வாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று. நீங்கள் மற்ற நேரத்தில் கூட எந்த நேரமும் 2 உஸ்தாதுமார் இருக்கிறாங்க, 2 பேரும் ஆலிம்கள், ஹாஃபிதுகள், அஃஸல் உலமா, எம்காம் படிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் கிப்லா இஸ்ஹாக் ஹஜ்ரத் கிப்லா அவர்களும் நம்முடைய சல்மான் ஹஜ்ரத் கிப்லா அவர்களும் மார்க்க கல்வியும் படித்திருக்கிறார்கள். அத்துடனே அவர்கள் பிகாம் எம்காம் படித்திருக்கிறார்கள். நீங்க என்னது பிகாம் முடிச்சுட்டு அஃஸல் உலமா, நீங்க பிகாம் அஃஸல் உலமா, பிஏ அரபிக்கும் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயும், பிகாம் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி 2 டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் அல்ல, டபுள் டிகிரி டபுள் பிஏ வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரபிக் பிஏ, ஒரு இங்கிலீஷில் பிகாம் படித்திருக்கிறார்கள். ஆலிமாக ஆகியிருக்கிறார்கள், 7 வருடம் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள், ஹாஃபிதாக இருக்கிறார்கள். இவ்வளவு திறமையான பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஊருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான். இவங்களுடைய திறமை, இவங்களுடைய உழைப்பை நம்முடைய தலைவர் ஒரே வார்த்தை சொல்லி காமிச்சிட்டாங்க, இன்னைக்கு ஈது பெருநாள் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த பிள்ளைகளை ஒரு 100 பேரை உருவாக்கி அவர்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்லாம் செய்ய வச்சு அதை வந்து அவங்களை கொண்டு வந்து வைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. செய்ய வச்சு ஒரு உழைப்பு செய்திருக்கிறார்கள். அந்த உழைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அதே போன்ற அன்பர்களே, இந்த மதரசா வந்து சின்னதாக ஆரம்பித்தோம், சும்மா 10 பிள்ளைகளை வச்சு ஆரம்பித்தோம். இந்த ஊருக்கு நல்லது செய்யணுன்ற அல்லாஹ் கிருபையில இன்னைக்கு 180 மாணவர்கள் ஓதுறாங்க. ஆண்கள் பெண்கள் சேர்த்து 180 மாணவர்கள். இது ஒரு சந்தோஷம் வரல, நமக்கு ஒரு கவலை வருது. என்னன்னா இன்னும் 180 பேர் ஓதாமல் இருக்கிறாங்களே, அவங்களும் வரணும்னு எனக்கு ஆசை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் 500 பேர் ஓதணும்.
ஊர்ல ஒரு மாணவன் ஒருத்தர் கூட ஓதாம இருக்கக்கூடாது. எல்லாரும் மதரசால சேர்ந்து ஓதணும். இன்னும் உஸ்தாதுமாரை போட்டுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கொடுக்குறான். இங்க பாருங்க, 2 உஸ்தாதுமார்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், ஒரு உஸ்தாது பிக்கு சம்பளம் கொடுக்குறோம். இது இல்லாம வந்து 2 இடத்த வாடகைக்கு பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொந்த இடம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. 2 இடம் வாடகைக்கு, 2 இடம் வாடகைக்கு பிடிச்சி நடத்துறோம். ஆக இது இல்லாம சாப்பாட்டு செலவு, இது இல்லாம மொத்தம் ஒரு மாசத்துக்கு 60,000 70,000 வரைக்கும் செலவாகுது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த நல்லடியார்கள் தான் கொடுக்குறோம். எங்க போறோம் நாங்க? அடுத்த ஊருக்கு போறோம், பக்கத்து ஊருக்கு போறோம், முத்திப்பேட்டைக்கு போறோம். இதே ஊர்ல வாழக்கூடிய நீங்க தான் கொடுக்குறீங்க. அல்லாஹ் இந்த ஒன்றே இந்த ஊருக்கு ரஹமத் செய்வான். இங்க உள்ள ஆண்களும் பெண்களும் இஹ்லாஸாக கொஞ்சம் கூட அவர் தயங்காம அல்ஹம்துலில்லாஹ், சில பேர் 50 ரூபா, சில பேர் 100 ரூபா, சில பேர் 500 ரூபா கொடுக்கக்கூடிய காசு இவ்வளவு பெரிய வேலை செய்ய வைக்குது. அதனால தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ இன்னும் கொடுங்க, இன்னும் அதிகமாக கொடுங்கள். கொடுக்காதவர்கள் வந்து பேர் கொடுங்க. நானும் மாதம் மாதம் ஒரு 100 ரூபா தரேன் ஹதரத். நல்லா விளங்கிக்க, இங்கே தரக்கூடிய இந்த காசு 1க்கு 10 அல்லாஹ் கொடுத்துருவோம், 1க்கு 100 அல்லாஹ் கொடுப்பான், 1க்கு 1000 அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா சந்தா கொடுங்க. அதே மாதிரி இப்போ ரம்ஜான் மாதம் வருது, ஒவ்வொருத்தரும் நகைகள் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், காசு ஜக்காத்து கொடுக்கணும். நகைகள் இருந்தாலும் 10 பவுனுக்கு மேலே ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஜக்காத்துடைய காசை கூட ஜக்காத் என்று பெயர் எழுதி கவரில் வச்சு மதரசாவுக்கு நீங்கள் கொடுத்தால் ஜக்காத்தை எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ சாப்பாடு போன்ற செலவு செஞ்சுக்குவாங்க. விளைஞ்சுங்களா? சந்தாக்களை மட்டும் சம்பளம் கொடுக்கணும். நல்லா விளங்கிங்க. சம்பளம் உஸ்தாதுமாருடைய சம்பளமும் வீட்டு வாடகையோ ஜக்காத்தில் கொடுக்கக்கூடாது. ஜக்காத் என்பது ஏழை வரி, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். ஏழை மாணவர் 10 பேர் ஓதுறாங்க இங்கே, அந்த மாதிரி மாணவர்கள் கொடுக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஜக்காத்துடைய காசு என்று கவரில் எழுதி, ஜக்காத் என்று பேர் எழுதி, கொடுப்பவருடைய பேர் எழுதி கொண்டு வந்து உஸ்தாதுமார்கள்ட்ட கொடுங்க. அந்த ஜக்காத் என்று தனி நிதி, தனி கணக்கு வச்சிருக்கிறாங்க, அதை ஜக்காத்துடைய செலவில் பயன்படுத்திக் கொள்வார். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இப்படியெல்லாம் உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ரஹமத் செய்வான். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இந்த மேடை ஏற்பாட்டுக்காக வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் தபூருக்கு வழங்குவதற்காக வேண்டியும் சுமாராக 70,000 ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சுருக்கிறாங்க. வணங்குங்களா? நாம் எல்லாரும் அதில் பங்கெடுத்துக்கணும். நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே தலைவர் அவர்களை மிஸ்கினுக்கு காணிக்கையாக, அன்பளிப்பாக காணிக்கை என்று எழுதி ஒரு கவர் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு சின்ன கவர் இல்லை, பல கோடிகளுக்கு எனக்கு மதிப்புள்ள ஒரு கவர். இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எஜமான் அவருடைய அன்பளிப்பு. நான் இதை அவங்க அனுமதி கொடுத்தா நான் மதரசாவுக்கு கொடுத்த மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கவரை வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல, எவ்வளோ இருக்கு. இது வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இதை நான் கொடுப்பது மட்டும் இல்லாமல் என் சார்பாக இதை பிடிச்சிக்குமா ஒரு 500 ரூபா. ஏன்னா இந்த நன்மை எனக்கும் கிடைக்கணும் இல்லையா? நான் உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கான இந்த ஊருக்கு வரல, காசு வாங்கி பயான் செய்யறதுக்கான மீளாவிலா பயானுக்கு வரல. நான் உங்களை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. என் சார்பாக ஒரு 500 ரூபாய் அல்லாஹ் ஜல்ல ஷானுல்லா தௌஃபீக் செய்வானாக. நாரே தக்பீர், மாஷா அல்லாஹ்.